சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திதியை திதி இரவு 12:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 10:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதும் ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:06 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:32 சந்திர உதயம் என்பது மாலை 7:36 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:40 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:48 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ் சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அந்த நேயர் வந்து தன்னுடைய பெயரை வெளியிலே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கார். வெங்காயம் பூண்டு சாப்பிட்டால் அவ்வளவு தோஷமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கார். வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதுவும் வெஜிடேரியன்ல தானே வர்றது. நாங்க எங்க ஃபேமிலி வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலி. வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இறைவன் அதை எதற்காக படைத்தார்? அது உடம்புக்கு நல்லதுன்னு தானே சொல்றா. டாக்டர்ஸ்லாம் அது நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்றா. அப்படி இருக்கும் பொழுது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, நாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்பொழுதுதான் புதிதாக திருமணமான பெண் போல இருக்கு, அதனால என்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம், எங்க வீட்டுல மாமனார் மாமியார்லாம் அப்படி கண்டிஷன் போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண் கேட்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வெங்காயம் பூண்டு இவை வந்து டாக்டர்ஸ்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கா. நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுங்கிறதையும் சொல்லியிருக்கா. நிச்சயமாக இது எல்லாமே வெஜிடேரியனுக்குள்ளதான் வர்றது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது முழுக்க முழுக்க சைவம் தான். ஏன்னா மரக்கறி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெஜிடேரியன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது என்ன மாதிரியான குணத்தை தருகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து
விரத நாட்களில் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லியிருப்பார். ஒரு சில பேர் வந்து ரொம்ப அனுஷ்டாதாவா இருக்கக்கூடிய ஃபேமிலி, ரொம்ப அனுஷ்டானத்தை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபேமிலியில வந்து சுத்தமாவே எங்க வீட்டுல எப்பொழுதுமே வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் சாப்பிட மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எதற்காக அப்படின்னு சொன்னா அவை தரக்கூடிய குணத்தின் காரணமாக. இப்ப வந்து நம்ம சாத்வீக குணம், தாமச குணம், ராஜச குணம்லாம் பாக்குறோம் இல்லையா? இந்த காய்கறிகள், இந்த வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் முதலான காய்கறிகள்லாம் அந்த சாத்வீகமான குணத்தினை தருவதில்லை. இது போக இவைகள் மனிதனுடைய உணர்வினை அதிகமாக தூண்டுகின்றன சொல்றார். அந்த தாமச குணத்தினையும் அந்த ராஜச குணத்தினையும் கொடுத்து விடுகிறது இவை. அதனாலதான் இதை வேண்டான்னு தவிர்க்கணும். அதே மாதிரிதான் சுரைக்காயை கூட சாப்பிட மாட்டார். ஏன்னா சுரைக்காய் என்பது அந்த சுறாபானத்தை ஊற்றி வைக்க வேண்டிய குடுவை என்பதால் சுரைக்காயை சாப்பிட மாட்டார்கள். அதே மாதிரி அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு உட்பட சாப்பிடாத குடும்பம்லாம் நிறைய பேர் இருக்கா. ஏன்னா பனை மரத்திலிருந்து கல் என்பது இறக்கப்படுவதால், சார் அப்படி பார்த்தா தென்னை மரத்திலிருந்து கூட தானே கல் வருது அப்படின்னு சொன்னா, அந்த தென்னை மரத்தினுடைய கல்லிற்கும் பனை மரத்தினுடைய கல்லிற்கும் நிறைய வேறுபாடுகளை நம்முடைய பெரியோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த தேங்காய் முதலானவை விசேஷங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த நுங்கு, பனங்கிழங்கு முதலானவைகளை எல்லாம் நிஷேதம், தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. யாருக்கு? அந்த அனுஷ்டானங்களை முறையாக கடைபிடித்து வருபவர்களுக்கு. ஏனென்றால் இவை சாத்வீக குணத்தினை தருவதில்லை அப்படிங்கிறதுக்காக. அந்த அனுஷ்டானத்தினை பின்பற்றுபவர்கள், அதாவது விரதத்தினை பின்பற்றுபவர்கள் ஒரு மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், ஒரு மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு அந்த சாத்வீகமான குணத்தினை தரக்கூடிய உணவினை மட்டுமே உண்ண வேண்டும் என்று கட்டுப்பாட்டினை விதித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த நேயர் கேட்டிருப்பது போல், இந்த பெண்மணி கேட்டிருப்பது போல், இந்த வெங்காயம், பூண்டு அப்படிலாம் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவைகை நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்துகள் என்றுதானே அர்த்தம். அந்த மருந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வெங்காயம், பூண்டு வந்து ரொம்ப ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மருந்துகளை நாம் எப்பொழுது உட்கொள்வோம் யோசிக்கணும் இல்லையா? தினந்தோறும் மருந்தினை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் ஒரு மாதிரி மயக்க நிலையிலே தான் இருந்து கொண்டிருப்போம் தெரியுமா? ஆனால் எப்பொழுது உடல்நிலை என்பது சரியில்லையோ அப்பொழுது மருந்தினை சாப்பிடலாம் சொல்லியிருக்கா இல்லையா? எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இப்போ வந்து உடம்புல வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் ஏறிடுத்துன்னு சொல்றேன்னா டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவா. நீங்க வந்து கொஞ்சம் வெங்காயம், பூண்டுலாம் நிறைய சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கும்போது நிறைய யூரின்ங்கிறது பாஸ் ஆகும். பூண்டுங்கிறது சேர்த்துக்குங்க. உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் அது கரைச்சிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்குரிய மருந்தாக இவைகள் பார்க்கப்படுவதால் அவைகளை மருந்தாக மட்டுமே உட்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு ருசிக்காக, ஒரு நாக்கிலே ஒரு ருசி, வெங்காயம் போட்டாதான் எனக்கு டேஸ்ட், பூண்டு போட்டாதான் எனக்கு டேஸ்ட்னு சாப்பிட்டா அவைகளை வந்து அந்த குணமானது சாத்வீக குணத்தினை தராது. இது போன்ற உணவுகள் விரதம் இருக்கின்ற நாளிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கிறார். உங்க வீட்டுல உங்க மாமனார் மாமியார் வீட்டுல அவங்க வந்து ரொம்ப அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்றவாளா இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் தவிர்த்திருக்கலாம். அவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதனால வந்து இது சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பில்லை. நான் கொஞ்சம் அந்த உங்களுடைய வயசு வரும் பொழுது நானும் அந்த விரதத்திலே எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்திலே நானும் இவைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன். இப்ப நான் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் வந்து வயிற்றுல பிள்ளையாண்டணும். பிள்ளையாண்ட பிற்பாடு அந்த பிரசவத்துக்காக நிறைய இப்ப பார்த்தோம்னா இந்த பிரசவித்த பெண்களுக்கெல்லாம் வெங்காயம், பூண்டுலாம் நிறையவே கொடுப்பா தெரியுமா? இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கா. அதனாலதானே அதெல்லாம் அந்த நாள்லயே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தானே கொடுத்துருக்கா. அந்த மாதிரி பிரசவத்திலே அந்த பிரசவித்த பெண்களுக்கெல்லாம் இவை மருந்துகளாக பயன்படுவதால் அந்த நேரத்திலே இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இதுல நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இருந்தா கூட நீங்கள் கேட்டிருப்பது போல் அவை நிச்சயமாக வெஜிடேரியன் தான். ஆண்டவனுடைய படைப்பிலே எதையுமே நாம் குறையாக கொள்ள முடியாது. ஆண்டவனுடைய படைப்பு, அப்ப ஏன் இறைவன் இதை படைத்திருக்கிறான்னு சொன்னா அவைகள் நமக்கு மருந்துகளாக பயன்படுகிறது என்பதற்காக. மருந்துகளை எப்படி தினந்தோறும் உட்கொள்வதில்லையோ, எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் உட்கொள்கிறோமோ, அதே போலத்தான் வெங்காயம், பூண்டினையும் கையாள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.